ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்தது. இந்த நிலையில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலோடு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதியையும் இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். அதன்படி ஈரோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாளாகும். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனிடையே இந்த மாதத்தில் அதிக விடுமுறை நாட்கள் வருவதால் ஜனவரி 10, 13 மற்றும் 17 ஆகிய 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும் என்று ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார். அரசு விடுமுறை நாட்களில் இது தாக்கல் செய்ய முடியாது. இப்போ 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி லோக்கல் ஹாலிடே அறிவித்திருந்தாலும் அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையுடன் கலந்து ஆலோசித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் 3வது தேர்தல் நடக்கப் போகிறது. ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அதில் EVKS இளங்கோவன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றார். 2 ஆண்டுகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு ஒரு சான்றிதழ் தந்தார்கள். இப்பொழுது 3.5 ஆண்டுகள் ஆட்சிக்கு மீண்டும் ஒரு வெற்றி சான்றிதழ் கொடுக்க போகிறார்கள். ஆகவே இந்த தமிழக மக்கள், ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை கூறியதை உறுதிப்படுத்தியிருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து முடிவெடுப்பார் என்று விளக்கமளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அது கட்சி தலைவர் கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவெடுப்பார். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் அறிவித்துள்ளார். ஈரோடு தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதா அல்லது புறக்கணிப்பதா என்பது குறித்து வரும் 11ஆம் தேதி அக்கட்சி முடிவெடுக்க உள்ளது. சென்னையில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட உள்ளது. இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என்றும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 64% வாக்குகளையும் அதிமுக 25% வாக்குகளையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.